ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஜெகன் கார்த்திக். டோபிகோ பிஸ்னஸ் சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் கோ-ஃபவுண்டர். நாங்கள் ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கோம், பேர் display.com. ஸோ இந்த display.com என்ன பண்ணோம் அப்படின்னா, உங்கள் பிஸ்னஸ்க்கான ஒரு மார்க்கெட்டிங் வெப் பேஜ் டூல் வந்து இது அசைன் பண்ணோம். ஸோ ஐ ஹேவ் ஆல்ரெடி அக்கௌண்ட், ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கில் இருக்கிற ஒரு பிஸ்னஸோட லாகினை வந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இவர் லாகினில் வந்து அவர் உள்ள லாகின் பண்ணிட்டாரு அப்படின்னா, ஸோ அவர் என்டையர் டேஷ்போர்ட் இதுதான். ஸோ அவரோட கனெக்ட், அவர் என்னென்ன சோஷியல் மீடியாவில் இருக்காரு, இது அவரோட லிங்க்ஸு, ஸோ இது எல்லாமே வந்து அவர் கண்ட்ரோல் பண்ண முடியும். அபோட்டஸ், அவரை பற்றியான இன்ஃபர்மேஷன்ஸ், ஸோ அவர் ரேட்டிங்ஸ் யார் யார் கொடுத்துருக்காங்க, அவரோட பிஸ்னஸ் கியூஆர் கோடு, ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ் கியூஆர் கோட்ஸு, அப்புறம் ஜிஎஸ்டி நம்பர் இருந்தால் ப்ரொவிஷன் கொடுத்துக்கலாம், இல்லை எடிட் பண்ணிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் எடிட்டபிள், நீங்களே எல்லாமே எடிட் பண்ணிக்க முடியும். வித் லொக்கேஷன், கரெக்ட் லொக்கேஷன் நீங்கள் பின் பண்ணிங்கன்னா கரண்ட் லொக்கேஷன்ஸில் இருக்கும். கரண்ட் லொக்கேஷன் இல்லை, நான் வேறு இடத்துல இருந்து கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா கூட நீங்கள் காப்பி ஆர் பேஸ்ட்டு ஜியோ லொக்கேஷன் டேகை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ காம்போ, காம்போ என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வச்சுக்க முடியும். ஹோமில் நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட்ஸு வச்சுருக்கீங்க, மினிமம் 20 ப்ராடக்ட்ஸ் தான் வச்சுக்க முடியும். ஏன்னா இதில் நாங்கள் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் வந்து 20 ப்ராடக்ட்ஸ் வரைக்கும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னா நீங்கள் பிடிஎஃப்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன்ஸ், இதுதான் முக்கியமான விஷயம். இப்போ நீங்கள் யாருக்கெல்லாம் சென்ட் பண்ணுறீங்க, இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த பிஸ்னஸ், என்ன பிஸ்னஸ்ன்னு வச்சுக்கோங்க, காப்பி பண்ணுறேன், இல்லை நான் வாட்ஸ்அப் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா யாருக்காவது நான் அனுப்புகிறேன். ஸோ இப்போ அனுப்பும்போது இது நார்மலாக ஒரு லிங்க் மாதிரி போகாமல் ஒரு ஃபீச்சர்ட் இமேஜாக போகும். இதில் நம்ம ஆஃபரு, இதை பை ஒன் கெட் ஒன் இது மாதிரி கொடுக்கும்போது கண்டிப்பாக பிஸ்னஸ் கம்யூனிட்டி குரூப்ஸில் பார்க்கும்போது கண்டிப்பாக அதை கிளிக் பண்ணி நம்மளுக்கு என்கொயரிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க கிளிக் பண்ணால் இது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் என்னோட பிஸ்னஸ் யாரோ ஒருத்தவங்க அனுப்பியிருக்காங்க, நான் இதை கிளிக் பண்ணுறேன், இந்த ஆஃபரை பார்த்துட்டேன்னா எனக்கு நீட் அண்ட் கிளியராக இது வந்து யூசர் வியூ. ஒரு யூசர் எப்படி பார்ப்பாங்க, ஸோ என் கம்பெனியில் யார் கஸ்டமர் கேரில் இருக்காங்க, கிளிக் பண்ணால் 2 பேர் கஸ்டமர் கேரில் இருக்காங்க, அவங்க டைமிங் எப்போ இருப்பாங்க, அவைலபிளாக இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன நோயிங் லாங்குவேஜ், ஸோ அந்த மாதிரி இதில் தெரியும். அப்புறம் பிடிஎஃப் மாதிரி நம்ம ஓப்பனும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி என்னோட மெனு கார்ட்ஸுங்க, ஹோட்டல் பிஸ்னஸ்க்கு, எனி பிஸ்னஸ்க்கு அவங்க மெனு கார்ட்ஸ் ப்ரீடிஃபைண்டாக பிடிஎஃப் மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஓனர் இன்ஃபோ, இந்த பிஸ்னஸோட ஓனர் இன்ஃபோ யார் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இந்த ஓனர் இன்ஃபோ கிளிக் பண்ணால் இது என்ன கேட்டகரியில் இருக்குது, அப்புறம் டெலிவரி ஆப்ஷன்ஸ் என்ன வச்சுருக்காங்க, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன வச்சுருக்காங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பிடிஎஃப் மாதிரி நம்ம கிரியேட் பண்ணி நம்ம டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன நம்ம வச்சுக்க முடியும். ஸோ இதனால் வந்து நம்ம பெரிய பெரிய இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸில் போய் பிஸ்னஸ் பண்ணாமல் இண்டிவிஜுவலாகவே நம்மளால் பண்ணிக்க முடியும். இட்ஸ் ஒன் ஆஃப் த ஆப்ஷன் தான். ஸோ இதில் நம்மளுக்கு வந்து என் பிஸ்னஸ்க்கு வந்து என்ன இருக்குது, உங்கள் யூசர் வந்து பார்க்கும்போது அவங்க ரிப்போர்ட்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்ம இதனால நம்ம குவாலிட்டியாக நம்ம பிஸ்னஸ் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ ஸ்டோர் போயாச்சுன்னா ஸ்டோர் இன்ஃபர்மேஷன்ஸ், கனெக்ட் பண்ணியாச்சுன்னா என்னென்ன சோஷியல் மீடியாவில் இருக்காங்க. இப்போ நான் உதாரணம் ஃபேஸ்புக் கிளிக் பண்ணுறேன்னா அது அவங்க பிஸ்னஸோட ஃபேஸ்புக்கு கனெக்ட் ஆகிடும். அவங்க பேனர்ஸ் எப்படி வச்சுருக்காங்க, லாஸ்ட்டாக எப்படி வந்து அவங்க பேனர்ஸ் செக்ஷன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, இப்படிலாம் தெரியும்போது டிஜிட்டலாக ஐடென்டிட்டி கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அது இல்லாமல் அபோட்டஸில் போட்டால் அவங்களோட லொக்கேஷன், ஸ்டோர் லொக்கேஷன், ஸோ எல்லாமே எவ்வளோ தூரத்தில் கனெக்ட் ஆகும், இது நம்ம கூகுள் மேப்லேருந்து நம்மளுக்கு கூகுள் கனெக்ட் ஆகிடும். ஸோ இந்த ஸ்டோர் லொக்கேஷனுக்கு நம்ம லொக்கேஷனுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஹைட் இன்ஃபர்மேஷன்ஸ். இப்போ நான் இந்த பிஸ்னஸை வந்து நான் லாகின் பண்ணிட்டேன். நான் வந்து லாகின் பண்ணவங்க சுப்பையா, என்னோட ஆர்டர்ஸ் என்னென்ன, ஸோ அந்த ஆர்டர்ஸோட டீட்டெயில்ஸ் நான் பார்த்துக்கலாம். ப்ளஸ் இந்த ஆர்டர் டீட்டெயில்ஸில் எனக்கு வந்து நானே ரேப்பிடோ புக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்டோர் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்றது இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இங்கே தெரியும். ஸோ இந்த கடையோட இன்ஃபர்மேஷன் இது இந்த பிஸ்னஸோட டீட்டெயில், அந்த பிஸ்னஸ் ஓனர் வந்து அவரோட டீட்டெயில் பார்த்துக்கிறது. இதுவே நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஓனருக்கு இவங்க யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவங்க அட்மின் டேஷ்போர்டில் போயிட்டு இங்கே ஆர்டர்ஸ் யார் யார்கிட்டேருந்து வந்திருக்கு, அந்த ஆர்டர் டீட்டெயில்ஸு, அந்த ஆர்டர் டீட்டெயில்ஸில் ரேப்பிடோ கனெக்ட் பண்ணிக்கிறோம். டீட்டெயில்ஸ் யார் இவங்களுக்கு ஆர்டர் பண்ணியிருக்காங்க, எந்த லொக்கேஷன்லேருந்து பண்ணியிருக்காங்க, அவங்க லொக்கேஷன் கொடுக்கல அப்படின்னு நோ டேட்டான்னு வரும். ஸோ அப்போ ரேப்பிடோ கனெக்ட் பண்ணும்போது அந்த டேட்டா இருக்காது. அப்போ நீங்கள் டேரெக்டாகவே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி லொக்கேஷன் இல்லாமல் இருக்குது, நீங்கள் அனுப்பிங்க, அப்படி எண்ட் டு எண்ட் நீங்களே எல்லாருக்கிட்டையும் நீங்கள் பேசி நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ அப்புறம் ப்ளஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் எவ்வளோ பேர் உங்களுக்கு கஸ்டமர்ஸாக இருக்காங்க, ஆர்டர் பண்ணியிருக்காங்க, ரிவ்யூ பண்ணியிருக்காங்க, மொத்த டீட்டெயில் இங்கே வந்துடும். அவங்க டீட்டெயில்ஸ் சப்போஸ் இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி அவங்க டீட்டெயில்ஸ் தெரியும். இது நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணவங்க எல்லாருக்கும்னா இது மாதிரி கொடுத்து ப்ரொமோஷன் எல்லாருக்கும் அந்த 45 பேருக்கும் ஒரு செகண்டில் போயிடும். ஸோ இட்ஸ் வெரி வெரி காம்பேக்டு, டைனமிக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.